உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீரை திறந்திருப்பதால் விவசாயிகள் நிலத்தை பக்குவப்படுத்தி சாகுபடிக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வாடகைக்கு தண்ணீர் வாங்கி தனது நிலத்தில் விதை தெளித்து வைக்கிறார். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயத்தை மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் முன்னாடி காலங்களில் ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டை வீதம் அறுப்போம். இப்போ எல்லாம் ஒரு 10 மூட்டை வீதம் இருக்கிறதே பெரிய தர்ம சங்கடமாக போயிடுது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா முன்னாடியெல்லாம் அந்தந்த பருவமழை கரெக்டாக வந்துடும், தண்ணி கரெக்டாக வந்துடும். அப்போ எல்லாமே செட் ஆகி உங்களுக்கு அந்த கூலிங் டயத்துலேயே கரெக்டாக விவசாயம்லாம் சூப்பராக குறுகையும் பண்ணிவிடும், முப்போகம் சாகுபடி பண்ணுவோம். முப்போகம் விளைந்த காலத்தை விவரித்து பேசும் விவசாயி பிரகாஷ் திருவாரூர் மாவட்டம் இலவங்கார்குடியைச் சேர்ந்தவர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக சம்பா சாகுபடி மட்டுமே மேற்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார் இவர். இப்போ ஒரு 7-8 வருஷமாக சுத்தமாக தண்ணி பருவமழை மாறி பெய்யுறது, மழை பெய்யறதில்ல, தண்ணி மாறி வர்றது, குருவைக்கு தண்ணி விடுறதில்ல. சரி, குருவைக்கு தான் விடலையே, அப்போ சம்பா நாளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சம்பா தொட்டு தண்ணி வரும். அதாவது வரும், நல்ல தொண்டை கதிர் வரக்குள்ள சுத்தமாக வராமல் போயிடும். தண்ணி உரம் அடிக்கிறப்போ இல்லாமல் போயிடும். அதனால் கிலோமீட்டர்கள் மாறி இந்த தண்ணி வராமல் பிரச்சனைகள் இல்லைனால சுத்தமாக வர்றதில் ஒரு 10 மூட்டை வீதம் ஏக்கருக்கு இருக்கிறதே ரொம்ப தர்மசனமாக போயிடுது. நிலத்தில் விவசாயம் செய்யாமல் விட மனமின்றி 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாய் கொடுத்து தண்ணீரை வாங்கி விவசாய பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார் பிரகாஷ். சும்மா போட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த தெளிப்பு வச்சு தெளிச்சிக்கிட்டு இருக்கோம். மோட்ரு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா கேட்குறாங்க. 100 ரூபா கொடுத்து பண்ணாலும் சரி சும்மா கிடக்கிறது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ போய் சட்டப்படி பேசணும், அது பண்ணு இது பண்ணு சொல்கிறாங்க. பேசுகிறபடி பேசிட்டோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக தண்ணி கொடுத்தாங்கனாக்கா இந்த போட்ட முதல் நாளும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் சம்பா சாகுபடி முழுமைக்கும் போதுமானதாக இருக்காது என்றும் பிரகாஷ் தெரிவிக்கிறார். தற்போது விவசாயத்திற்கு தண்ணீரை கடன் கொடுத்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த பிரகாஷ் போன்ற விவசாயிகள் தற்போது 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாய் என்ற விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி தான் தற்போது விவசாயத்தை ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஷ்.